Good morning students, welcome to our maths class. Today we are going to see about factorization using identities. Already நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா factorizationல using common factor method and grouping terms அது ரெண்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த identities யூஸ் பண்ணி எப்படி வந்து factorize பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சம்மு கொடுத்த உடனே ஒரு நம்பர் ஒரு கொஷின் கொடுத்த உடனே அது வந்து எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 3 டேர்ம்ஸ் இருந்தாவே த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஏதோ ஒன்று வரும், அவ்வளோதான். இப்போ அதாவது 3 டேர்ம்ஸ் இருந்தால் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஏதோ ஒன்று வரும். அப்புறம் வந்து சிம்பிள்ஸையும் சேஞ்ச் பார்த்துக்கோங்க. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ளஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அது மாதிரி செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஸ்கொயர்டு ஃபார்மில் இருக்கணும், அதே மாதிரி லாஸ்ட் நம்பரும் ஸ்கொயர்டு ஃபார்மில் இருக்கணும். இது வந்து 16 வந்து எதோட ஸ்கொயர்ட்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 8x. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ் 8x இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டோட கம்பேர் பண்ணுங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ கண்டிப்பாக ஏ வந்து எக்ஸ், ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி வந்து 4. ஸோ இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸு. ஸோ எக்ஸு பிக்கு பதிலாக 4 போடணும். 4 plus b ஸ்கொயருக்கு பதிலாக 4 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் 2 4s are 8x plus 4 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 4s are 8x plus 16. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஏக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போடணும்? எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போடணும்? 4. எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஐடென்டி. ஸோ இப்போது நம்ம என்ன ஃபேக்டர், 2 ஃபேக்டர் வரணும் இல்லையா? இங்கே ஒரு ஃபேக்டருக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம்னா x plus 4 into x plus 4. So the factors are x plus 4 and x plus 4. Next example is example 3.22. The question is 49x squared minus 84xy plus 36y squared. So 49x squared minus 84xy plus 36y squared. எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 1 2 3. ஸோ 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஸோ இப்போ பாருங்க, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஸ்கொயர் நம்பர் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, இந்த 49 வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்? 7. 7ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ 7x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி இது 6ஓட ஸ்கொயர் நம்பர். 6 6 are 36 வருதுல, அதனால 6ஓட ஸ்கொயர் நம்பர் 6 is the whole square minus இங்கே 84xy. ஸோ இப்போ அதை நம்ம பிரித்து எழுதலாம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவாக தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மும் ஸ்கொயர் நம்பர், லாஸ்ட் டேர்மும் ஸ்கொயர் நம்பர். அப்படி இருந்து இடையில மைனஸ் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்கணும்? 7x. பிக்கு பதிலாக 6y. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 7x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இஸ் 7x, பி இஸ் 6y இன் ப்ளஸ் 6y த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வெரிஃபை பண்ணிக்கோங்க. 7x த ஹோல் ஸ்கொயர் இஸ் 49x ஸ்கொயர். இப்போ 2 7s are 14. 14 6 are 84. X into y xy. 6y the whole square is 36y square. So இப்போ a க்கு பதிலா என்ன இருக்கு? 7x. b க்கு பதிலா 6y the whole square. So factors நம்ம எழுதுறப்போ 2 times எழுதிருங்க. 7x minus 6y into 7x minus 6y. So the next example is 3.23. The question is 49x squared minus 64y squared. So 49x squared
minus 64y square. இங்க ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டும் ஸ்கொயர் நம்பர், லாஸ்ட்டும் ஸ்கொயர் நம்பர் இருக்கு. ஸோ எதோட ஸ்கொயர் நம்பர்னு பாருங்க, 7x the whole square minus 8y the whole square. ஸோ இது a squared minus b squared ஃபார்ம்ல இருக்கிறதுனால a plus b a minus b அப்படின்னு எழுதலாம். ஸோ a plus b a minus b அப்படின்னு எழுதுறப்போ இங்கே a வந்து என்னது 7x, b வந்து 8y. ஸோ 7x plus 8y into 7x minus 8y. So the two factors are 7x plus 8y, 7x minus 8y. Next example 3.26. Factorize x cube plus 15x squared plus 75x plus 125. So இப்போ இதை factorize பண்ணணும். எத்தனை terms இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 terms இருக்கு. ஸோ இது whole cube ஃபார்முலால வரலாம்னா எது ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், லாஸ்ட் ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஒன்னும் கியூப் நம்பர்ஸான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கியூப் ஃபார்முலால வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கியூப் தான் இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம், எக்ஸ் கியூப். இந்த லாஸ்ட் ஒன் பாருங்க 125. இது எதோட கியூப் நம்பர்னா 5ஓட கியூப் நம்பர். 5 கியூபை போட்டோன்னா 125 வரும். ஸோ பிளஸ் 15x ஸ்கொயர் பிளஸ் 75x. ஸோ இப்போ இதை நம்ம a plus b த எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால a plus b த ஹோல் கியூப் ஃபார்முலால இப்போ வெரிஃபை பண்ணலாம். a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப், இதான் ஃபார்முலா. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 5ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 5 plus 3 into ஏக்கு பதிலா எக்ஸும் பிக்கு பதிலா 5 ஸ்கொயர்டும் போடுங்க plus b cube is 5 cube. ஸோ இப்போ வெரிஃபை பண்ணுங்க, எக்ஸ் கியூப் இப்போ நம்பரை மல்டிபிள் பண்ண 3 5s are 15 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர் இஸ் 25, 3 25s are 75 எக்ஸ். நெக்ஸ்ட் 5 கியூப் இஸ் 125. ஸோ எல்லாமே கரெக்டாக வருது. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 5 த ஹோல் கியூப். ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ்டு ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா, பவர் 3 இருக்கிறதுனால 3 டைம்ஸ் எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 5. தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 15x ஸ்கொயர் ப்ளஸ் 75x ப்ளஸ் 125. The next example is example 3.27. 8p cube minus 12p squared cube plus 6p q squared minus q cube. So first நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கியூப் ஃபார்ம்ல இருக்கான்னு முதல் செக் பண்ணிக்கலாம். இது வந்து 8 வந்து எதோட கியூப் அப்படின்னா 2p. ஸோ 2p த ஹோல் கியூப். ஸோ 2வை கியூப் பண்ண 8, pயை கியூப் பண்ண p கியூப். ஸோ லாஸ்ட் ஒன்று q கியூப் இருக்கு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்ல ப்ளஸ், செகண்ட்ல மைனஸ், தேர்ட்ல ப்ளஸ், ஃபோர்த்ல மைனஸ் இருக்கு. ஸோ இங்கே கியூப் ஃபார்முலா போடலாம். minus 12p squared q plus 6p q squared. So a minus b the whole cube is equal to a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. So இந்த ஃபார்முலால நம்ம ஏக்கு பதிலாக 2pயும் பிக்கு பதிலாக qவும் போடலாம். So 2p the whole cube minus 3 into a ஸ்கொயருக்கு பதிலாக 2p the whole square, qக்கு பதிலாக பிக்கு பதிலாக q போடும், plus 3 into aக்கு பதிலாக 2pயும் b ஸ்கொயருக்கு பதிலாக q ஸ்கொயர் மைனஸ் b கியூப் பதிலாக q கியூப். ஸோ இப்போ பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4, 4 3s are 12. நம்பர் மட்டும் செக் பண்ணால் கூட போதும். 3 2s are இங்கே 6 கரெக்டாக வருது. ஸோ ஏக்கு பதிலாக 2pயும் பிக்கு பதிலாக q த ஹோல் கியூப். ஸோ ஹோல் கியூபுங்கிறதுனால 3 டைம்ஸ் எழுதுங்க. 2p minus q, 2p minus q, 2p minus q. ஸோ 3 டைம்ஸ் வந்திருக்கு. இதை ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8p cube minus 12p squared cube plus 6p q squared minus q cube.